ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் இட்லி பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயம் பாருங்க, பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அடுத்தது வந்து கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். குருமிளகு வந்துங்க ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் ஒரு 25 கிராம், எள் வந்து 50 கிராம், பச்சைப்பயிறு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், உளுந்து பருப்பு 100 கிராம், அரிசி வந்து ரேஷன் அரிசிங்க 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வந்து வரமிளகா, 2 கைப்பிடி நிறையா கருகாப்பந்தலை. இதுக்கு தேவையான பொருளுங்க. நான் இது நல்லா வறுக்கிறேங்க. நான் இதில் வந்து கருகாப்பிலையும் போட்டு வைக்கிறேங்க. 2 வடக்கில் கருகாப்பிலை எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. நான் இப்போ வந்து 2 கைப்பிடி கருகாப்பிலை போட்டுருக்குறேங்க. அது சிம்மில் வச்சுருக்கிறேன். சிம்மில் அப்படியே வணங்கிட்டே சூடாகிட்டே இருந்ததுன்னா ஒரு நான் இருங்க ஒரு 10 நிமிஷம் நல்லா மெதுவாக சிம்மிலேயே வணங்குச்சுன்னா போதும். கருகாப்பிலை பாருங்கள், இன்னொரு வடக்கல்ல போட்டு இன்னொரு இடத்துல வச்சுருக்கிறேன். இது மெதுவாக தீ எரியுதுங்க. சிம்மிலேயே இருந்துன்னா சீக்கிரமாக கற்றுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எள்ளு போட்டு வறுக்கிறேங்க. கருப்பு எள்ளு, நீங்கள் வெள்ளை எள்ளு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வறுக்கணுங்க, கருகாமல் வறுக்கணும். இது வறுத்தா ஒரு நல்ல ஒரு மணம் வருது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த எள்ளு போட்டு வதக்கி இப்படி செஞ்சீங்கன்னா கருகாப்பிலையும் பாருங்கள் பக்கத்து அடுப்பில் நல்லா வணங்கிட்டு இருக்குது. எள்ளு பாருங்கள் சவுண்டு வந்து பாருங்கள் தெரிக்குது பாருங்க, சடசடன்னு வருது பார்த்தீங்களா. எள்ளு பாருங்க நல்லா சடசடன்னு சவுண்டு வருது, ஒரு மணம் வருது. கருகக்கூடாதுன்னா கருகாமல் வறுக்கணும். வறுத்தச்சு நான் மாற்றிட்டேன். அடுத்தது மிளகு. பாருங்க மிளகு, பாருங்க மிளகு ஒரு 50 கிராம் போட்டுருக்குறேங்க. நான் அளவாக போட்டு எடுத்து வச்சுக்குவேன். மிளகு நல்லா வறுபட்டுருச்சுங்க. மிளகு எடுத்துடலாம். வெட்டி வச்சு விட்டு மிளகு வறுத்துட்டேங்க. அடுத்தது சீரகம். சீரகம் வந்து ஒரு 25 கிராம் நான் கொஞ்சம் அதிகமாக வறுக்கிறேங்க. இதை நான் வேறு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதுக்காக சீரகத்தை எடுத்துக்கலாம். பாசி பயிருங்க, சின்ன டம்ளர் 1 டம்ளர் போட்டிருக்கிறேன். பாசி பயிருக்கு நல்லா வறுவட்டுச்சுங்க. நல்லா செவக்க வறுவடணும் பாசி பருப்பு. இதெல்லாம் சத்தான பொருள். இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாதக்கணக்கில் நல்லா இருக்குங்க, கெட்டி போகாது. பொடி தோசை செய்யலாம், பொடி இட்லி பொடிக்கு வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. சாப்பாட்டுக்கு கூட போட்டு நெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பருப்பு வந்து நல்லா வறுவட்டுச்சுங்க. அதை எடுக்கிறேன். அடுத்தது கடலைப்பருப்பு 50 கிராம் போட்டுருங்க. இந்த மிளகாய் வந்து சிம்மில் வச்சு வறுத்துட்டோம்னா நான் இது 2க்கும் போட்டுக்குவேங்க. சாம்பார் பொடிக்கு போடுவேன், அதுக்காக கொஞ்சம் மிளகாய் நிறைய போட்டிருக்கேன். இட்லி பொடிக்கு ஒரு 15 மிளகாய் போட்டால் போதும். கல்லுப்பு போட்டிருக்கிறேங்க, அது போட்டு தான் வறுக்கிறேன். சாந்தல் வராமல் இருக்கிறதுக்காக கல்லுப்பு போட்டிருக்கிறேங்க. கடலைப்பருப்பை சிம்மிலேயே வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு செவந்து வந்தால் போதும், கருகாமல் வறுக்கணும். காம்பெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாங்க வரமிளகாயில்.
காம்பெல்லாம் எடுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறமா. ஓகே, கடலைப்பருப்பு நல்லா வறுந்துருச்சுங்க, இறக்கிடுறேன். அடுத்தது உளுந்து பருப்பு போடுறேங்க. 100 கிராம் உளுந்து பருப்பு போடுறேன். உளுந்து பருப்பு வறுக்கிறேங்க. அரிசி வந்து 1 டம்ளர் போடுவோங்க. புழுங்கரிசிங்க, ரேஷன் அரிசி. நீங்கள் பச்சரிசி போடலாம், விலையரிசியும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் ரேஷன் அரிசியில் 1 டம்ளர் போட்டுருக்குறேன். இது நல்லா வறுபடணுங்க. உட்காந்துச்சு